சரி, ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம், அதை தியானிக்கிறோம், பேசுகிறோம். அதுதான் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21. அதில் 21ஆம் வசனத்தை மட்டும் திரும்ப நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவருடைய குடும்பங்கள் தழைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் வசனத்தை நீங்கள் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு செய்தி சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், ஒரு செய்தி கேட்குறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் இதில் ஏற்கனவே ஊறி போனவங்க. நம்ம அதில் இந்த நாட்களில் யூடியூப் வாயிலாக நிறைய பிரசங்கங்களை கேட்டு 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 பழகி போயிட்டோம். ஏன்னா நம்மளே ஒரு பிரசங்கியார்களாக வேறு இருக்கிறோம். அதனால் நமக்கு வசனங்கள் புதிதல்ல. இப்போ அனுதினமும் நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிற வசனங்கள் உங்களுக்கு புதிய வசனங்கள் கிடையாது. ஏன்னா என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற அதே பைபிள் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் ஆனால் இந்த டைம்லி வேர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சமயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. அடுத்தது என்ன? தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தை. அதைத்தான் நான் தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களுக்கு கொடுத்து வருகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நம்முடைய குடும்பங்கள் தழைக்கணும். ஒரு நாளும் பேசுகிறதான் சொல்கிறேன். சம்பாதிக்கிற சம்பாத்தியமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகள் படித்து, அதாவது அடுத்த ஏப்ரல் மார்ச் மாதம் பரீட்சைக்கு இன்றைக்கே டென்ஷன் ஆகி பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கினாலும் நீட்டுன்னு ஒன்று வச்சு அதில் போராடி அதில் சிலர் தோற்று போய், இதனால் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே பயங்கரமான ஒரு போராட்டம். அடுத்தது எந்த காலேஜில், மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கலாம், எவ்வளோ பணம் கட்டணும், என்ன ஏதுன்னு இதுலேயே நம்ம ஊறிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அவங்க நல்லா படித்து வந்து நல்ல ஒரு மருத்துவர் ஆகணும் என்ற ஒரு நல்ல எண்ணம். ஆமேன். அது நிமித்தம் அவங்க குடும்பங்கள் தழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பங்கள் தழைக்கிறது எப்படி? நம்முடைய உலக பிரகாரமான முயற்சிகளினால் மட்டும் அல்ல, தேவனுடைய கரம் இருந்தால் மட்டுமே குடும்பங்கள் தழைக்க முடியும். அதற்காகத்தான் இந்த வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டி காட்டி பேசிக்கொண்டு வருகிறேன். அப்போது யோசேப்பின் வாழ்வில் குடும்பம் தழைத்தது. அவன் ஆதரவு அளிக்கிறவனாக இருந்தான். காரணம், யோசேப்பு தேவனுக்கு பயந்ததினால. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை பற்றி அவன் வசனத்தில் வாசித்தோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22:12, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவரே பேசுகிறார், நீ உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஆளப்பா அப்படின்னு ஆண்டவர் இந்த தேவ மனிதனுக்கு சொல்லுகிறார். அதனால தான் அவன் சீமானாய் மாறினான், அவனுடைய சந்ததி தழைத்தது என்று நமக்கு தெரியும். அது மொட்டையாக மேலோட்டமாக சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவருடைய அந்த லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை ரொம்ப முக்கியமான இந்த வேர்டு, அன்றாட வாழ்க்கை. தேவனுக்கு பயப்படுகிறவருடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பயப்படாத கிறிஸ்தவனுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது? அதுதான் இன்றைக்கி ரொம்ப கவனிக்கணும். இந்த தேவனுக்கு பயப்படாத துணிகரமாக குடிச்சிட்டு வெறிச்சிட்டு உலகத்துக்கு அடுத்த வாழ்க்கை பண்ணிக்கிட்டு ஆலயத்தில் முன்னணியில் நின்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு போராட்டம் வராது. ஏன்னா அவனுக்கு அவனை போய் எந்த போராட்டத்தில் பண்ணி அவனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, சபைக்கும் சரி, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு போராட்டம் வரும். ஏன்னா அவங்களால தேவனுடைய சபைக்கு பிரயோஜனம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் என்று சாத்தான் அறிவான். அந்த போராட்டத்தின் மத்தியில் தேவனுடைய கிருபையை அவங்க பார்ப்பாங்க, தேவனுடைய கிருபையை பார்ப்பாங்க. அதனால தான், அதுக்காகத்தான் நேற்று நான் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களின் அடிப்படையில், அது என்ன வசனம்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமே என்றார்,
இதோ அடியேன் என்றான். அப்போ ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்வார், உன்னுடைய ஏகசூதனும் அப்படி உன்னை அந்த ஈசாக்கை நீ நேசகுமாரனா இருக்கிற அந்த ஈசாக்கை 100 வயதில் நான் கொடுத்த ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லும்போது எந்த விதமான அப்போசிஷனும் பண்ணாமல், எந்த விதமான போராட்டம் வேதனை இல்லாமல் அந்த உபத்திரவத்தின் பாதைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த விசுவாச பாதைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதான் அந்த சோதனையின் காலம், அந்த வேதனையின் காலம். அதை பற்றி நேற்று டிஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய பேர் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தின விவரங்களை நேற்று நீங்கள் உடனே இரவில் நீங்கள் சாட்சிகளாக அனுப்பியிருக்கிறீங்க. அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு உபத்திரவப்படும்போது தான் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறுவோம். நம்ம காரியம் ஒன்றும் வாய்க்காமல் இருக்கும்போது பார்த்தா தான் மற்றவங்க அப்படியே சர்வசாதாரணமாக கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது நம்ம கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே ரொம்ப ரொம்ப கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் கூட இருக்கிறாங்களே உங்கள் சர்ச் மனைவி உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசு அறியாதவங்க கூட பாவம் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனாலும் அவங்க ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுறாங்க அப்படின்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று அதாவது சோதனையின் வழியாக தன்னை அர்ப்பணித்து கடந்து போன ஆபிரகாம் என்று நான் பேசினேன். இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 12:3 வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12:3 வாசிங்கள். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். இன்றைக்கு நேற்று நெருக்கத்தின் வழியாக தேவனுக்கு பயந்தவர்கள் அல்லது தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள் நெருக்கத்தின் வழியாக போக தான் செய்யும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த நெருக்கம் அவர்களை அழித்து விடாது. சரியா? அந்த நெருக்கம் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறாது. அந்த நெருக்கம் அவர்களை கிறிஸ்துவை விட்டு தூரப்படுத்திவிடும். நோ, அந்த நெருக்கங்கள் அவர்களை உறுதியான அஸ்திபாரமுடைய கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடும். சொல்ல போனாலும் கடைசியாக சொல்லி முடித்தேன், பொன்னை போல் அவங்க மாறிடுவாங்க. அவங்க விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டு உறுதியான விசுவாசிகளாக மாறிடுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் அந்த நெருக்கத்தின் வழியாக நடத்துகிறதே. அவன் கர்த்தர் இதை தெரியாமல் தான் சிலர் நெருக்கம் வந்தோடனே அப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன், பொருளாதாரம் அது ஒரு நெருக்கம்தான், ஒரு நெருக்கடி வரும். ஊழியத்தில் கூட நிறைய நெருக்கடி வரும், பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடி வரும். அதை போய் எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது, இவ்வளோ பணம் தேவைப்படுது, கொஞ்சம் உதவி செய்கிறீங்களாண்ணா அப்படின்னு உதவியும் செஞ்சுருவான். பின்னால் இருந்து பேக் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னதை இது அப்படி என்னத்தை அப்படி இப்படின்னு. எதுக்கு மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்லணும்? ஏன் சொல்லணும்? ஆண்டவர் அப்படி சொல்லணும்னு சொல்லலையே. அவர் சொல்கிறார் என்கிட்ட சொல்லுன்றார். என்கிட்ட சொல்லு. சில நேரத்தில் அவர் உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். ஆனால் நம்மளும் அமைதியாக தான் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்போது சில விசுவாசிகள்கிட்ட இந்த பணத்தை இவ்வளோ தேவை இருக்க என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்பேன், சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக. யார்கிட்டயா கடன் கேட்கணும் அப்படின்வாங்க. அப்போ நீ என்ன விசுவாசி? கடன் கேட்கணும்னு உன் வாயில் வந்தால் உன் இருதயத்தில் அதுதானே இருக்குது, இல்லை? உன் இருதயத்தில் அதுதானே இருக்குது. அதனால தான் நீ கடன் கேட்கணுங்கிற. பின் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணணும், நான் ஜெபிப்பேன், கர்த்தர் தருவார் அப்படின்னு அவன் சொன்னான்னா அவனுக்குள்ளே அந்த ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். அந்த வேகம் இருக்குது, தேவன் தருவார், தேவன் கொடுப்பார் அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கணும். இங்கே கடன் வாங்குறது நீ, கடன் அடைக்கிறது கர்த்தரா? அநியாயமா இல்லை இது? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை சில நேரங்களில் சோதனையின் வழியாக கடந்து போகிறதுக்காக கர்த்தர் அனுமதிப்பார். அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி தாக்கு பிடிக்கணும். கொஞ்ச காலம்தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் படிப்படியாக காரியங்களை மாறுதலாக கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேச போகிறேன்னா, வாக்குத்தத்தங்களில் உறுதியாக இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படுற விசுவாசிகளாக இருக்கட்டும், தேவனுக்கு பயப்படுகிற ஊழியர்களாக இருக்கட்டும். 2 கேட்டகரி பேசுகிறேன். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற விசுவாச குடும்பங்கள். அடிக்கடி சொல்லியிருக்கேன், அது எந்த சர்ச்சில் நான் பேச மாட்டேன், பாடி ஆஃப் கிரைஸ்ட், அவ்வளோதான்.
அப்போது தேவனுக்கு பயப்படுகிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் வாக்கு தத்தங்களின் மேல் உறுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இங்கே ஆண்டவர் முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அதாவது வெரி ஃபஸ்ட் வேர்டு என்ன பேசுகிறாரு? பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம் தரப்போகிறேன். அப்படி நயங்காட்டி அழைக்கல. எடுத்தெடுப்பில் அவர் பேசின முதல் வார்த்தை 12:1, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கையில் அட்ரஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த காலம் இருந்தால் அந்த ஷேர் பண்ணுங்கள் சார், கூகுள் அந்த அட்ரஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னும், அது ஷேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போதான் சொல்கிறாரு. வெரி ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு. நம்முடைய ஆண்டவருடைய அப்ரோச் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாசிக்கணும். ஏதோ இன்னைக்கு கடம்புரை நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், பைபிள் வாசித்தா ஜெபம் பண்ணி தலையில் சிலுவை போட்டியா போனியா வந்தியான்னு இருக்கக்கூடாது. அது ஒரு காலம். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய உணவை உட்கொள்ளும் போதே ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நீங்கள் படிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற முதல்ல புறப்பட்டு போன்றாரு. ரெண்டாவது தான் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசுகிறார். ஆனால் நம்ம ஆட்களுக்கு முதல்ல பிளெஸ்ஸிங்கை பேசணும். அப்போ தான் கொஞ்சம் யூடியூப்லேயே உட்காந்துருப்பான். எடுத்த உடனே கமாண்ட்மெண்ட்ஸை பேசணும் வச்சுக்கோங்களேன், ஆனால் பெரிய டஃப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி வித்தியாசம். அவர் அங்கே முதல்ல நீ கிளம்பு, ஊரை விட்டு கிளம்பு, உங்கள் அப்பா ஊரை விட்டு கிளம்பு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. அதான் அவர் பேசிட்டு 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்கு தத்தங்களின் தேவன். இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கில் பேசுகிறேன்னா, அதாவது வாக்கு தத்தங்களில் உறுதியாக இருப்பார்கள். யார்? கர்த்தருக்கு பயப்படுற விசுவாசிகள். ஆமாம், அந்த காட் ஃபேரிங் சில்ட்ரன் இல்லை, காட் ஃபேரிங் சில்ட்ரன் அவங்களுக்கு உணவே வேர்டு தான். அவங்களுக்கு உணவே அந்த வசனங்கள் தான், வாக்கு தத்தங்கள் தான். இன்றைக்கி சபையில் எங்கள் பாஸ்டர் வாயில் என்ன வார்த்தை வருது? ஆமென். என்ன வார்த்தை வருது? ஊழியர்களாக நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன வேர்டு வருது? அதை தான் அவங்க அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க என்ன ஜெபம் பண்ணும்போது சரி அங்கங்கே அப்படி பார்த்துட்ருப்பாங்க. பரவாயில்ல, பெரிய கட்டடமாக இருக்குது, பெரிய இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படி என் ஆத்துமாவை சொல்லும்போது சோதரம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னுவோம். இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க, யாரையும் புகழாதீங்க, யாரையும் நீங்கள் பூஸ்ட் பண்ணாதீங்க, உங்களையும் யாரையும் புகழ்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒன்றே ஒன்று, வாக்கு தத்தங்கள். இவருக்கு பாருங்கள், இவருக்கு எந்த சர்ச் மெம்பர்? இவர் இந்த ஆபிரகாம் எந்த சர்ச் மெம்பரு? அவர் அல்லது எந்த டாக்டரினை ஃபாலோ பண்ணவர்? ஒன்றுமே கிடையாது. விக்கிரக ஆராதனை தகப்பனுக்கு பிறந்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டு, அவர் பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நான் டீட்டெயிலாக பேசணும், எனக்கு ரொம்ப ஆசை, டைம் போயிட்டே இருக்குது. என்றாலும் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. அதே 12:7 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இங்கே பாருங்கள், உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்கள் உன்னிப்பாக வேர்ட் பை வேர்ட் அப்படி வாசித்துட்டே வந்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாம் சந்ததிகளுக்குரிய அந்த ஜெனரேஷன் பிளஸ்ஸிங். அப்போ இந்த நாட்களில் தேவனுக்கு பயந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இன்றைக்கி உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிளாங்காக இருக்கும். பேங்க் பேலன்ஸு பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. சரியா? வீட்டில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தா தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பிளாக் அவுட்டாக இருக்கும். பிளாக் அவுட் ஆயிரும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. சரியா? இப்போதைக்கு அப்படி இருக்கும். அல்லது உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள், உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்புவதற்கு ஒன்றுமே, நான் ஒரு பைசா கூட பிரயோஜனமே இல்லைன்ற அளவுக்கு உங்கள் லைஃப் ஃபெட்டப் ஆகி உட்கார்ந்துருப்பீங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் உங்கள் கைக்கு வருகிறது, உங்கள் காதுக்கு வருகிறது. அதுதான் கர்த்தருடைய வாக்குகள். ஆமென். வாக்கு தத்தங்கள். என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது கர்த்தர் கையில் ஒரு இப்போதைக்கு ஒரு 5-10 லட்ச ரூபா கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ,
என்ன ஒரு 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 வருஷத்துக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்புறம் கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் பணம் கொடுத்து அழைச்சாரு இல்லை? பணம் கொடுத்து அழைச்சாரா, அல்லது வரங்களை கொடுத்து அழைச்சாரா, அல்லது உலக பிறகு இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்டை கொடுத்து அழைச்சாரா, அல்லது ஊர் ஜனங்களெல்லாம் என் கையில் கொடுத்து அழைச்சாரா? ஒன்றுமே இல்லாத நிலையில் அழைத்தார். ஆமென். அப்போ எப்படி வர முடிஞ்சது? அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ உன் சந்ததி, ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ உடனே அவர் அதை பிடிச்சிக்கிறாரு. திரும்பி வாங்க 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வேகமாக போகிறேன் இன்னைக்கு. 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 14, 15, 16, 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13 வாசியுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, 14ஆம் வசனம், லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வேகமாக வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். நான் உனக்கு கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், உன் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அல்லது உன் வீடு வரைக்கும் தான் அது இருக்கும். அப்படி கிடையாது. உன் சந்ததி, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குறுகின பார்வையிலேருந்து கிறிஸ்தவர்கள் வெளியே வாங்க, குறுகின எண்ணத்துலேருந்து வெளியே வாங்க. நான், என் ஒய்ஃபு, என் பிள்ளை, அதுதான் என் பிள்ளை, அப்புறம் என் பேர பையன், அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகள், அது நல்லது, அது நல்லது தான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு குறுகின வட்டத்தில் இல்லை, சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்கள். இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லாத விக்கிரக ஆராதனையில் திரும்ப திரும்ப அந்த வேர்டை நான் சொல்லிட்டு வரேன். அந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தது இத்தனைக்கும் அவர் மீட் பண்ணும்போது நேற்று சொன்னேன், ஆண்டவரை, இந்த ஏப்ரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது ஏற்கனவே 75 வயசு. 75 வயசில் தான் தேவனோடு பழக பேச ஆரம்பிக்கிறாரு. 75 வயது, 100 வயதுலாம் இருக்கும்போது தான் ஈசாக்கே வராரு. ஈசாக்கே அவனுக்கு வராரு, கர்த்தருடைய பிள்ளைகளை. அதுக்கப்புறம் அவர் 170 வயதில் இந்த உலகத்தை விட்டே போகிறாரு. அதுதான் அவருடைய ஆயுசு காலம். அப்போ 75 வயதில் தான் தேவ சத்தமே அவருக்கு கேட்குது. ப்ராமிஸை கேட்குறாரு, ஆண்டோடைய வாக்கு தத்தங்களை கேட்குறாரு. இதுக்கு முன்னால் இன்னொருத்தர் வாக்கு தத்தங்களை கேட்டு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தா, இப்போ எப்படி நம்ம சாட்சியை வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேட்குறீங்க, ஓஹோ அந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சான், அப்போ நம்மளும் ஜெபிக்கலான்னு உங்களுக்கு ஒரு விசுவாசம் வருது. அப்போ இப்போ இந்த ஆபிரகாமுக்கு யார் ரோல் மாடலு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க அப்பா இல்லை, அவரே ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். இவருக்கு யாருமே ரோல் மாடல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், யாருமே இன்னைக்கு நிறைய ரோல் மாடல் இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு மாடலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவருக்கு வேறு எந்த சத்தமும் அவன் காதில் இல்லை, தேவ சத்தம் கேட்குது. முன்பின் நிறைய, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அந்த சிங்குலரில் மாத்திரம் பேசலை, அவனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லலை. ஆண்டவர் பேசுகிறது சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம். ஆமேன். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதை குறித்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 3:16 வாசிங்க டக்குன்னு. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கம் டு த பாயிண்ட். சந்ததி என்ன? அப்படியே அந்த தெரு, இந்த தெரு, அந்த தெரு, இந்த தெரு, அப்படியே சென்னை முழுவதும் போவோம். அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த பழைய ஏற்பாட்டோடு நான் புதிய ஏற்பாடை கம்பேர் பண்ணி பேசுகிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, புது நவீன கால பிரசங்கிகளினுடைய சில, அதாவது புது உடன்படிக்கை பிரசங்கம், புது உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் போயிருச்சுன்னு சொல்கிற ஆட்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சத்தியத்தை
பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும்போது வாக்கு தத்தங்கள் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து அவர் சொல்லலை, பொதுவாக சொல்லலை. யாருக்கு சொல்லுகிறார்? உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி அதாவது கிறிஸ்துவின் சந்ததி. ஆமேன். அந்த கிறிஸ்துவின் சந்ததியில தான் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்துவின் சந்ததி எப்படி? அதில் கூட இன்னொரு பாயிண்ட் இருக்குது. எல்லாம் கிறிஸ்தவன்லாம் கிறிஸ்துவின் சந்ததி அல்ல. ஆமேன். கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது என்னுடைய சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் அப்படி இருக்கிறதுனால நான் கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லிட முடியாது. எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவன், அதனால நான் கிறிஸ்தவன் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் வேணால் அங்கீகரிக்கும். பரலோகம் கவர்மெண்ட் சொல்லும் இந்த சர்டிஃபிகேட்லாம் செல்லாது. ஆர் யூ born again? ஆர் யூ born again? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீ கழுவப்பட்டு. இல்லை நான் தான் சர்ச்சுக்கு லேண்டு கொடுத்தேன், அதுக்கு பதில் உன் பிள்ளைகளை எத்தனை மடங்கு ஆசீர்வச்சிட்டேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வசனத்தை பாருங்கள். உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார், ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார், ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்ததிக்குள்ளே நீங்கள் வரணும்னா, அந்த ஜெனரேஷன் பிளெஸிங்குள்ளே வரணும்னா, இதை மாற்றி சொல்லிட்டா, உங்கள் குடும்பம் தழைக்கணும்னா நான் born again கொஞ்சம் பார்க்கணும். நான் born again, நான் சொல்லுவேன் ஐ எம் born again. எப்போ? 1981. சரியா? 1981 ஏப்ரல் 14 என்னுடைய நான் மறுபடியும் பிறந்த நாள் அது. சரி சரி. அந்த 1981 வச்சே நான் கதை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. விஷயம் புரியுதில்ல? 1981 கதை ஓட்டிட்டாரு. இன்னைக்கு என்னுடைய born again எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நாங்களும் அந்த காலத்திலேயே வந்தோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த காலத்தில் வந்தவனை நான் ஏளனமாக பார்க்கக்கூடாது. அந்த காலத்தில் 1981 ஏப்ரல் 14 அன்றைக்கு நான் born again எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் பிறக்கும்போது அன்னைக்கு இருந்த அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கான்னு நான் பார்க்கணும். Do you understand my point? நான் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த நாள் பார்க்குற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி தான் என் பிரதர் பொண்ணு கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அந்த பையனை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணோம், கடைசியில் உள்ள பார்த்தா நாள் பார்க்குறான், நேரம் பார்க்குறான், சமயம் பார்க்குறான், இன்னும் என்னெல்லாமோ பார்க்குறான் அப்படின்றாங்களே. அது என்ன ரட்சிப்பு? ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் மற்றவங்களெல்லாம் நான் இன்றைக்கு ஒரு கூட்ட விசுவாசிகளை ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற பாரம், நீ ஒரு கூட்ட விசுவாசிகளை பலப்படுத்திக்கிட்டே வா. ஆமேன். இந்த உலக காரியங்கள்லாம் பார்த்து நல்லா ஜெபிக்கிறவங்களும் சோர்ந்து போயிடுறான். ஏன்னா அவங்க நமக்கு இப்படி போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, உபத்திரம் இருக்கு, நம்ம பிள்ளைகள் தான் இப்படி ஆயிட்டாங்க, நம்ம வீட்டில் இப்படி நடந்து போச்சே. நான் ஒன்று சொல்கிறேன், வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சரியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததியில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த வாக்கு தத்தங்களை கிளைம் பண்ணணும். வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? கிளைம் பண்ணணும். ஆதியாகமத்தின் புத்தகம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஆமென். ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது. துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். 12ஆம் வசனமாவது 21:12. அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். அண்டர்லைன் த பாயிண்ட். ஆமேன். அந்த பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணுங்க. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி. அப்போ இஸ்மவேல் இடத்தில் உன் சந்ததி இல்லை என்று பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாட்களில் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலேஷியன் சாப்டர் 4:28 என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. கலாத்தியர் 4:28 வாசிப்போம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். வாக்கு தத்தத்தின் பிள்ளை இஸ்மவேல் அல்ல.
அவன் இடையில அதில் தேவையில்லாத பிரச்சனை இந்த சாரால் கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டு ஏற்கனவே அந்த அம்மா கொஞ்சம் விசுவாசம் குறை, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு வான்னு புலம்பிக்கிட்டு இருக்குது. ஆமாம், பேர் தான் வந்து ஆபிரகாமுடைய மனைவி, ஆனால் அவங்க செய்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமானதான் இஸ்மவேல் வருவதற்கு காரணமாயிட்டான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை தேற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் உனக்கு மிகவும் துக்கமாக இருக்கு, ஆனாலும் உனக்கு அது துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்துல தான் அந்த ஜெனரேஷன் பிளஸ்ஸிங்கே இருக்கிறது. ஈசாக்கின் ஆசீர், ஈசாக்கு தான் அந்த சுதந்திரவாளி. ஆமேன்னு சொல்லுங்க, கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு எதை பேசி கொண்டு வருகிறேன்? ஆமேன். வாக்கு தத்தங்களை பிளைண்டாக போகிறார் அவர், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, இங்கே போ. சில இடத்துல இந்த லோத்துக்கு அவருக்கும் பிரச்சனை வரும்போது அது அங்கே ஒரு குழப்பம் வருது பாருங்கள். தேவ சத்தம் கேட்டு தான் போவார். இடையில அவர் அந்த லோத்து மந்தைக்கும் இவன் மந்தை மேய்ப்பருக்கு ஒரே பிரச்சனை வருது. உடனே அவர் ஜெபம் பண்ணி பார்ப்பார். ஆண்டவர் சொல்லுவார் பிரிந்து போன்னு சொல்லுவார். உடனே அங்கே பிரிந்து போவான். பிரிந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குமா? இருக்காதா? இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? ஆமாம், கர்த்தர் we should obey the word of God. அதாவது அந்த காட் ஃபியரிங்குக்குள்ளே வந்துட்டா சில காரியங்களை பிரித்து வெளியே வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு obey my word, நீ பிரிந்து வா. உடனே ஆண்டவர் உடனே அந்த வசனத்தில் நான் ஏற்கனவே வாசிக்க சொன்னேன். அவர் லோத்து பிரிஞ்சு போய் அவர் வந்து சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டுட்டார், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் தானாக கூடாரம் போடலையே, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், என்ன ஆண்டவரேன்னு. அப்போ தான் ஆண்டவர் அங்கே பார், இங்கே பார், இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் கேட்குது. சரியா? கர்த்தருடைய சத்தம் கேட்குது. பிரச்சனை காலத்தில் ஒரு சத்தம் கேட்கல. லோத்துக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்தபோது, கன்ஃபியூஷன் வந்தபோது கர்த்தருடைய கைடன்ஸை கேட்கல. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பேசினாலும் என்ன ஜெபிச்சிட்டு இருந்தாலும் சத்தம் கேட்காது. ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கும். இன்னும் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். லோத்தை விட்டு பிரிஞ்சு போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நெட்வொர்க் கவரேஜில் நீங்கள் எங்கேயாவது போய் ஹில் ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு நெட்வொர்க் வேலை செய்யலைன்னா அது எப்படி செய்யும்? இல்லை, அதே நேரத்தில் அந்த எங்கே கவரேஜ் இருக்கோ அங்கே வந்தோன்னே கனெக்ட் ஆகிரும். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, நெட்வொர்க்குக்கு இடைஞ்சலாக இருந்த லோத்தை கழட்டி விட்டோன்னே மறுபடியும் நெட்வொர்க் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு கர்த்தர் பேசுகிறாரு, இன்றைக்கு நான் உங்களோட அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஆட்கள், தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையே, வாக்கு தத்தங்களில் உறுதியாயிருங்க, வாக்கு தத்தங்களில் உறுதியாயிருங்க. நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு அந்த பைபிள் தான் எனக்கு சொத்து. புரிஞ்சா உங்களுக்கு? வசனம் வாசிக்கிறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது, திரும்ப வசனம் வாசிக்கிறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஜெபிக்கிறது, உபவாசம் பண்ணுறது, திரும்ப பைபிள் வாசிக்கிறது, அண்டர்லைன் பண்ணுறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே அதை தான் நான் உங்களோடு பேசுகிறேன். அந்த வார்த்தை இம்மட்டுமாய் நிற்க வைத்திருக்கிறது. நீங்களும் நிற்க வைக்க கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். பாருங்க, ஒரு கூட்ட சேனையை இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸ் மூலமாக ஏற்படுத்துகிற கர்த்தருக்கு தோத்திரம். ஆகவே வாக்குத்தத்தத்தின் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேன். ஈசாக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன்தான் வந்து சுதந்திரவாளி மட்டுமல்ல, அவன் ஈசாக்குக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஈசாக்கை போல நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். எப்படி ஈசாக்கை போல? ஏற்கனவே சொல்லிட்டேன், அது கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஆபிரகாம் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க நாம், நீங்களும் நானும் அவருடைய ஜெனரேஷன். அப்போ அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொந்தமாக இருக்கிறது. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க வாய்களை திறந்து. அதுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இப்போ 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி
பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்களா, சந்ததி சந்ததி. ஆமாம், இதனால தான் நான் தினந்தோறும் உங்களோடு பேசுகிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு அதை சொல்லி நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணுறேன்னு புலம்பாதீங்க. உங்களின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். ஆமேன். வீட்டுக்கு ஒரு மாற்றம். நேற்று ஒரு தாயார், இயேசுவை அறியாத தாயார், சமீபத்தில் ஆண்டவர் அவர்களை ரட்சித்திருக்கிறார். அவங்க வீட்டில் ஒரு திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு பெரிய அவங்க மருமகனுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க தகவல் வந்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனைன்னு. என்னவோ ஆயிட்டு போது, முதல்ல நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு போன ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா சபைக்கு போயிட்டு விசுவாசம் வந்து அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நேற்று இரவில் விசாரித்தேன் நான். அப்போது பாருங்கள், ஆண்டவர் அறியாத ஜனம் சமீபத்தில் இயேசுவை நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம். அது எப்படி வரும்? அந்த வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை. ஆமேன். இந்த நாட்களில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களின் மேல் உறுதி உள்ளவர்களாக இருங்கள். எப்பவுமே நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களோட வாக்கு தத்தத்தின் மூலமாக தான் டிஸ்கஷனே நடக்கும். அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சிக்கிட்டே அவங்க ஓடுவாங்க, பிரகாசிப்பாங்க. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. பிலிப்பியர் 2:14 என்ன சொல்லுது? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாவதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிறோம். ஆனால் நம்ம விசுவாசிகள் கிறிஸ்தவங்க இதையும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தை மாத்திரம் பிடிச்சி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த 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 சாப்டரே வாசிக்கணும். அந்த வாக்கு தத்துவம் நமக்கு எந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகணும். ஆண்டவர் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று சொன்ன பிறகு தான் கர்த்தருடைய பிள்ளைகளை 22 சோதனையின் வழியாக நடத்துகிறாரு. புரியுதா? அப்போ சோதனையின் நடுவில் ஆபிரகாம் துவண்டு போகவில்லை. காரணம், அவனுக்கு தெரியும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டார். அதனால தான் நேற்று சொன்னதை திரும்ப சொல்கிறது தப்பு கிடையாது. அவன் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லிட்டு போவான், நாங்கள் 2 பேரும் திரும்பி வருவோம், மலையிலிருந்து இறங்கி வருவோம். ஆமேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேசின வார்த்தை என்ன? வாக்கு தத்தங்களில் உறுதியான நம்பிக்கை வைங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்போ உடனே வாக்கு தத்தத்தை வந்து ஜோசியம் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை நீங்கள் ஏதோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை அது சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவதற்கு அனுதினமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். ஆமேன். கட்டி எழுப்பணும். ஒருத்தம் கூட நிற்க மாட்டான் அந்த சர்ச் பாலிடிக்ஸில். அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பும் விலைக்கிரயத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. மர்காஷியஸ். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இவங்கெல்லாம் வந்து ஏன் இவங்களை நான் உங்களுக்கு ஓமையாக எடுத்து காட்டுவோம், மேற்கோள் காட்டி சொல்கிறேன். நெருக்கத்தின் வழியாக வந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க. நெருக்கத்தின் வழியாக வந்தாலும் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியிருக்க. இன்னைக்கு மரித்தும் பேசி கொண்டிருக்கிறார்கள். காரணம், வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா? நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வாக்கு தத்த பத்தத்தில் அந்த டேட்டு டைமு எங்கே ஏதுன்னா டீட்டெயிலாக எழுதி வச்சுருவேன். ஆமாம். சில நேரத்தில் தேங்க்யூ லார்ட், இந்த ஜபத்தை அவர் அப்போ கேட்கல, கேட்டதுக்காக நன்றின்னு சொல்லிடுவேன். ஆமாம். ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு தற்செயலாக அந்த ரொட்டீன் ரீடிங்கில் வரும்போது அதை வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம். அட்வான்ஸாக தேங்க் பண்ணியிருப்பேன் ஆண்டவருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டீங்க, ஓகே லார்ட், உமக்கு நன்றிப்பா, நீங்கள் பொறுப்பேற்றுட்டீங்க. ஆமேன். அப்படி தான் இந்த கட்டடங்கள்லாம் கட்டுறோம் நாங்கள். ஆமாம். பணத்தை கையில் வச்சுக்கிட்டோ அல்லது வந்து அங்கங்கே போயிட்டு பத்திரத்தை அடமானம் வச்சோ அல்லது விசுவாசிகளை கெஞ்சி கூத்தாடியோ வந்து பணக்காரங்க வாசலில் நின்னோம். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டவில்லை. ஆகவே வாக்கு தத்தங்களின் அடிப்படையில், ஏன்னா வாக்கு தத்தங்கள் வந்து மிகவும் வலிமையானது. ஆமேன். கர்த்தர் ஒரு முறை வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னு அவ்வளோதான். அந்த வாக்கு தத்தத்தில் அவர் மாறவே மாட்டார். ஆமாம். யாக்கோபை குறித்து ஒரு வாக்கு தத்தம், நான் திரும்ப கூட்டிகிட்டு வருவேன். அது மாதிரி கர்த்தர் திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு வாக்கு தத்தம், 430 வருஷம் அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், மறுபடியும் ஒரு நாள் அவர்கள் கானானுக்கு வருவார்கள். கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து ஒரு ஐயா ஒன்று சொல்கிறேன், ஒன்றும் அறியாத ஒன்றும் தெரியாதவனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா அவரையே சார்ந்து அவரே நம்பி
அவருக்காக வாழ்ந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் ஊழியங்கள் கட்டப்படும், உங்கள் சபைகள் கட்டப்படும், உங்கள் ஸ்தாபனங்கள் கட்டப்படும், உங்கள் தொழில் கட்டப்படும். ஆமென், ஆமென். உங்கள் பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆமென். மீதி உள்ள நாட்கள் நாளைக்கு இன்னொரு காரியத்தை, தேவனுக்கு பயப்படுகிறவன் லைஃப்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்களின் தேவன், வாக்கு தத்தங்களின் தேவன். ஹல்லேலூயா. தேங்க்யூ. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். ஒருத்தன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. ஆனால் நட்சத்திரங்களை காட்டி நட்சத்திரங்களை போல இருக்குன்றாரு. இதெல்லாம் நம்ம சென்னை தமிழில் சொன்னால் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த நேரத்திலையும் அந்த நட்சத்திரங்களை போல மின்னுகிறதை சாம் ஜெபத்ரேனன் பேசும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளாகவே ஆபிரகாம் பார்த்திருப்பாரு. அதனால தான் அவருக்கு சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் வந்ததுன்னு. ஆமென். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இருக்கிற வெறுமை, இன்னைக்கு இருக்கிற ஒரு சஞ்சலம், இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற ஒரு இயலாமை, இன்னைக்கு இருக்கிற வறுமை, இன்னைக்கு இருக்கிற முடங்கி போன உங்கள் தொழில், இன்னைக்கு இருக்கிற நீங்க ரொம்ப ஆக்டிவா பிரிஸ்கா ஓடி திரிந்த நாட்கள், ஆமென், அந்த ஆசீர்வாதம் எங்கே என்று குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். எழும்புங்க கர்த்தருக்காக. ஷபாபா காதாராபா. அரசியல் தலைவர்கள் 80 வயசுல டிராவல் பண்ணி அவங்க அரசாங்கத்துக்கு அடுத்த காரியங்களை அவங்களால யூகிக்க முடியுமானால், யோசிக்க முடியுமானால், ஏன் உங்களால முடியாது? 80 வயசுக்கு மேற்பட்டவங்க ஃப்ளைட்லையும் ட்ரெயின்லையும் கார்லையும் அங்கே இங்கே நடந்து போய் அவங்க ஆக்டிவா மக்களுக்காக சேவை பண்ணுகிறாங்கன்னா, ஏன் உங்களால் எழும்ப முடியாது? ஆமென். கர்த்தரால் கூடும், கர்த்தரால முடியும். ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாக்கு தத்தங்களின் மேல் உறுதி உள்ள ஆபிரகாம், ஆமென், வாக்கு தத்தங்களின் மேல் பற்றுள்ள, வாக்கு தத்தங்களின் மேல் நம்பிக்கை உள்ள, வாக்கு தத்தங்களின் மேல் அசையாத உறுதியான இருதயம் உடைய ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆண்டவரே அந்த சந்ததியில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்க வெறும் மொட்டையா மேலோட்டமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உரியது அப்படின்னு நான் மொட்டையா பேசிட்டு போகல. ஆண்டவரே, கடினமான நேரங்களில் தான் வாக்கு தத்தங்களின் மேல் அவர் உறுதியாயிருந்திருக்கிறார். உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன அதே கர்த்தர் தானே. ஆமா, உன்னுடைய சுதந்திரவாளியாக ஈசாக பலியிடுன்றாரு. இந்த காலத்தில் அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆண்டவரே? சந்ததினா அப்ப ஈசாக்கு உயிரோட இருந்தா தானே ஈசாக்கு ரெபேக்காள் வருவா, ரெபேக்காளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அந்த சந்ததி வரும். இவனை சாகடிக்க சொல்றீரே. கன்ஃபியூஷன் வந்துச்சா? வரல. நெருக்கத்திலும் ஒரு நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்தவம். நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் ஒரு நம்பிக்கை, அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல எல்லாரும் நீங்க இப்போது இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற, ஆமென், உங்கள் கண்களை கொஞ்சம் அப்படி ஏறெடுத்து பாருங்கள். கைகளை உயர்த்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற ஆட்கள், இந்த பலவீனம் வந்துருச்சு, இனிமே அப்படி அவ்வளவுதான், அப்படியேதான் ஸ்லோவா தான் நடப்பேன், சைக்கிள் ஓட்ட மாட்டேன், பைக்கிள் ஓட்ட முடியாது போல இருக்குது. ஆமென். மருத்துவர் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க எழும்போதானே போறீங்க. கர்த்தர் உங்களை ஓடத்தானே வைக்க போகிறார். ஓட வேண்டிய நாட்கள்ல நீ சாக்கு போக்கு சொல்லிட்டேன்னா தான் ஆண்டவருடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்துவ. Thank you Jesus. ஷதரபா கதரா கொடுக்கும்போது கையை உயர்த்தி அவர் சொல்வாராம், ஆண்டவரே, உலகம் முழுவதும் சபைகள் பரம்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு. அந்த கூட்டம் முடிஞ்சோடனே அந்த 7-8 பேரும் போய் கூடி கிடந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. என்னடா, நம்ம சர்ச்சில் 5 பேர் 6 பேர் 7 பேர் தான், இவர் உலகம் முழுவதும் சபைக்கு போயிட்டாரா இவருன்னு. ஓய்வின்றி உறக்கமின்றி கர்த்தருடைய பிள்ளைகளை தியாகமாக முதிர் வயது வரைக்கும் ஒவ்வொரு தேசமாக போய் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை கட்டி எழுப்பி தேவனுடைய சமூகம் போயிருக்கிறார். விசுவாச பார்வை, ஆமென், தூர பார்வை. ஆமென். இது எப்படி வருது? கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்புகிறதுனால தான். ஆண்டவரை நம்புகிறதுனா என்ன? வாக்கு தத்தங்களின் மேல் விசுவாசம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் வாக்கு தத்தங்களின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சில காரியங்கள் சம்பவிக்காத சூழ்நிலையில் எங்கள் உள்ளங்கள் துவண்டு போனது. ஆனால்
இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக ஆபிரகாமை விக்கிரக ஆராதனைக்காரன், அவனுடைய தகப்பன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். இதுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்ட சம்பவம் இல்லை. இதுக்கு முன்பு இன்னொரு அவரை போல இன்னொரு நபரை ஆண்டவரை நீர் சந்தித்து அவரை வழி நடத்தி அவரை பார், அவரை போல நீ வா அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆண்டவரே 75 தொட்டீர் ஆண்டவரே, 170 ஆண்டுகள் உம்மோடு வாழ்ந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்தவர், உன் சந்ததிகளை காண்பாய். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவரே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் ஆண்டவரே வாழ்ந்து வந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிற தேவனே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வருஷம் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்றுவீராக என்று யார் யார் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிறார்களோ, வாக்குத்தத்தங்களின் தெய்வமே, வாக்கு மாறாதவரே, அந்த வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமென் என்று பைபிள் சொல்லுதே. அந்த வாக்குத்தத்தங்களுக்கு உம்முடைய பிள்ளைகளை பாத்திரவான்களாக மாற்றி விட்டீரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து வந்த இக்கட்டுகளை பற்றி பேசாமல், இக்கட்டுகளிலும் போராட்டங்களிலும் கிறிஸ்து எங்களுக்கு நல்லவராயிருந்தார் உம்முடைய பிள்ளைகள் சொல்லி தேவனை உயர்த்துவார்களாக, வாக்கு தத்தங்களில் உறுதியாயிருப்பார்களாக. ஆண்டவரே உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னது போல இன்று வரைக்கும் கிறிஸ்துவின் சந்ததி ஆண்டவரே பூமியிலே தழைத்திருக்கிறது. உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா தேசங்களிலும் பரவி இருக்கிறது. அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே, என் மகனை, என் மருமகனை, என் பேரனை, ஆஸ்பத்திரியிலிருந்து என் புருஷனை, என்னுடைய மனைவியை, அவனுடைய கேன்சர் டிசீஸை சுகமாக்குங்க என்று கெஞ்சி கேட்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா, பலனை கொடுங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. கட்டப்படாத இடிந்த குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு புது வாழ்க்கை வரட்டும் ஐயா. சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்பியே ஆகணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தாங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உற்சாகமான ஆவி இன்று இரவு உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வந்து விட்டதப்பா. கோடி ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியக்காரன், கடமை மட்டும் செய்திருக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9812522836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.